சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தேங்காய் வியாபாரம் பண்ணிருக்கு. நீங்க படிக்கலையா நீங்க? நான் படிச்சிருக்கேன். என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்ன இன்ஜினியரிங்? ஈஸி அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு தேங்காய் வித்துட்டு தேங்காய் வித்துருக்கு. உங்களுக்கு தோணலையா நீங்க ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் நீங்க தேங்காய் விற்கிறீங்க, ஏன் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? தோணும். நிறைய டைம் இந்த பேரண்ட்ஸ்லாம் வைவாங்க, எதுக்கு டிகிரி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு தேங்காய் வித்துக்கிருக்குன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறது, படித்து முடிச்ச உடனே வேலை கிடைக்கல. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தேன். அது சரியான சப்போர்ட் இல்லை. அதனால் சரி சொந்தமாக தொழில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிருக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இந்த தொழிலெலாம்? பரவாயில்லாமல் இருக்குது. ஒத்துக்கலாம். ஒரு வெயில் காலம் படிச்சிருக்கோமா, ஒரு வெயில் காலம் ஒரு மழை காலம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரம் கஷ்டமாக இருக்கும். இதனால் அதோட மீண்டு வரணுமே. இப்போ இருக்க பொருளாதாரம் எல்லாமே விலைவாசி பூரா ஏற்றமாக இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அதை ஈக்குவல் பண்ணணும்னா வீட்டில் 2 பேருமே வேலை பண்ணாதான் முடியும். சரி, அதான் தொழில் பண்ணுறேன். சரி, இப்போ எம்இ படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதுக்கான வேலை நீங்கள் ஏதாவது தேடி இருக்கலாம்ல? எல்லாமே ப்ரெஷராக எதிர்பார்க்குறாங்க. இப்போ படித்து முடிச்ச உடனே கேட்குறாங்க, 10 வருஷம் ஆச்சா, அதுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்னென்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை ஆயிடுதா, அது ஒரு கேப் வந்துருக்கு. 5-6 வருஷம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் மீண்டு வர முடியல எங்களால் வெளி உலகத்துக்கு படிச்சுட்டு உடனே. இப்போ ப்ரெஸ்ஸாக யாரை படிக்கிறாங்களோ அவங்களதான் வேலைக்கு எடுக்கிறாங்க. எங்களெல்லாம் பின்னாடி தள்ளிடுறோம். நாங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு இப்படி தான் சும்மா இருக்கிறதுக்கு எனத்துக்கு நம்ம கொஞ்சம் வீட்டு செலவுக்கு ஆகணும்ல. அதனால் தொழில் பண்ணுறோம்.